நேயர்களுக்கு என் அன்பின் வணக்கம். சோ இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ எங்கேயும் போய் சமையல் பண்ண முடியல. அதனால ஒரு வீட்டுல வச்சு ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு தான் நம்ம வந்து செய்ய போறோம். அன்பின் விருந்த நேயர்களுக்கு நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்க. நம்ம சாப்பாடு நீங்க வந்து இங்க தாராளமா சாப்பிடலாம். சோ அம்மா, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்? இன்னைக்கு அன்பின் விருந்துல ஒரு இனிப்பு ரவை கேசரி செய்ய போறோம். நாங்க செய்யற இந்த ஸ்டைல்லே நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரவை கேசரி அல்டிமேட்டா இருக்குங்க. நான் கேரண்டி தரேன், அம்மாவும் கேரண்டி. ஸோ நீங்க அம்மா தான் கேசரி செய்வாங்க. ஸோ வாங்க கேசரி செய்ய போகலாம். ஸோ இப்போ இதான் நம்ம சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ வாங்க போலாம். ரவை கேசரி செய்யறதுக்கு கண்டிப்பா இன்கிரீடியன்ஸ் தேவை இல்லையா? ஸோ வாங்க அம்மாட்ட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் 4 கப்பு ரவை எடுத்துக்கலாம். இப்ப இது 3வது கப்பு. ஸோ இந்த மெஷரிங் கப்பில் 4 கப் ரவை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ரவை கேசரி செய்யறதுக்கு இங்கே வந்து 4 கப்ஸ் ஆஃப் ரவை வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கோம். நல்லா பாருங்க ரவையை. ஸோ எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ மம்மி, இதுக்கு வந்து எவ்வளோ நம்ம வாட்டர் சேர்க்கணும், எவ்வளோ அளவு லைட்டாக சொல்லிடுங்க. 1 கப்பு ரவைக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி எடுக்கணும். அப்படியே 4 கப்பு ரவைக்கு நம்ம 16 கப்பு தண்ணி எடுக்கணும். எடுத்து அது கூட நம்ம ஃபர்ஸ்ட் மிதமான சூட்டுல நம்ம அதை மெதுவா வறுத்து எடுக்கணும். அதுக்கு வறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தணும்னா எண்ணெய் பிளஸ் நெய் ரெண்டும் மிக்சர் பண்ணி நம்ம ஊத்தி வறுத்து எடுக்கும் போது அந்த ரவை வந்து ரொம்ப சாப்பிட்டா நம்ம சாப்பிடறதுக்கு ரொம்ப மெதுவா இருக்கும். நாங்களே அப்படியே காமிச்சு போயிடும். சோ அதனாலதான் இந்த ரெசிபியை கண்டிப்பா ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம பண்றோம். சோ இது வந்து அன்பின் விருந்துன்றனால கண்டிப்பா இது யாருக்காவது இன்னைக்கு ஷேர் தான் பண்ணப்படும். சோ வாங்க அடுத்தடுத்து என்ன பண்றோன்றத பாக்கலாம். அடுப்பை பத்த வச்சாச்சு. இப்ப நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்க்க போகிறோம். இதில் வச்சு நான் இப்போ சேர்க்குறேன். ஸோ கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. உங்கள் அன்பை வந்து இதில் பரிமாற்றம் காட்டுங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு நெய் சேர்க்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து நெய் சேர்க்குறேன். எல்லாமே நமக்கு கண்ணளவு தெரியும். ஸோ நீங்கள் 1 கப்பு கண்டிப்பாக சேர்த்துருங்க. சரியா? ஸோ நெய் பாருங்கள், நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கோகோனட் ஆயிலே ஊற்றிக்கிறோம். ஸோ அதுவும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் தான் நம்ம இந்த ரவையை வறுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு 4 மினிட்ஸ்க்கு மிதமான சூட்டில் நம்ம வறுக்கணும். கலர் வந்து மாறக்கூடாது, பட் அந்த அரோமா வந்து உங்களுக்கு வரும். கரெக்டாக 4 மினிட்ஸ். ஓகே? ஸோ 4 மினிட்ஸ் வறுக்கணும். அதுக்கு மேலே வறுப்பட்டுருச்சுன்னா ரவை வந்து தீஞ்சு போயிடும். ஸோ கேசரி நல்லா இருக்காது. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேசரி சூப்பராக வரும். சூடாக இருக்குதே. 8 செகண்ட்ஸ். ரவையை வந்து நம்ம கலர் மாறக்கூடாது, பட் நல்லா கன்சிஸ்டன்சியாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இனி இதை வச்சு நம்ம கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முந்திரி எல்லாம் வறுக்கணும் இல்லையா? ஸோ எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பாத்திரத்தை வைத்துக் கொள்ளலாம். ஸோ இதில் தான் அகைன் நம்ம வந்து இப்போ நெய் சேர்க்க போகிறோம். நிறைய ஸோ மம்மி வந்து தாராள பிரபு, நிறைய நெய் சேர்ப்பாங்க. ஸோ இப்போ நான் அடுத்து இடையிடையே சேர்க்கணும். கோகோனட் ஆயில். ஸோ நாங்கள் எப்போவுமே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆயில், எண்ணெய், ஆயில் 1 கப்பு, நெய் 1 கப்பு. இல்லைன்னா நெய் 1 கப் எடுங்க, ஆயில் 2 கப் எடுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பட் மெஷர்மெண்ட் மாறக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து நெய் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இதுக்கு வந்து நம்ம இங்கே முந்திரி திராட்சை மிக்சரை நம்ம இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து சேர்த்து இப்போ நம்ம இதில் வறுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வறுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இது நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. முந்திரி வந்து ஒரு கோல்டன் கலரில் வரணும். ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மைல்டாக அந்த மாதிரி செவந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
பாருங்க, இந்த கலரில் இருக்கணும் முந்திரி, கரிஞ்சிடக்கூடாது. 16 cups ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம வந்து ரவை சேர்க்கணும். இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ பார்த்தீங்களா, தண்ணி வந்து மினிமலாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து ரவையை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மைல்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம். ஏலக்காய், நெய், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து கொதிக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ரவையை சேர்த்துக்கலாம். மம்மி ரவை எடுத்துக்கோங்க. ரவையை இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம். வறுத்து வச்ச ரவையை ஸோ கட்டி வராமல் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும் ரவை இந்த நேரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலருக்கு வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் எதுவும் போட போகிறதில்ல. மீன்வைல் அதுக்கு பதிலாக நம்ம வந்து குங்குமப்பூ ஊற வச்ச தண்ணி, ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்குது குங்குமப்பூ ஊற வச்ச தண்ணி, இதாக இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு கலருக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை இப்போ ஊற்றிடலாம். வந்து சுற்றிலும் இப்படி விட்டுக்கலாம். இதில் நான் வந்து இப்போ மறுபடியும் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கோகனட் ஆயில் நெய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, குங்குமப்பூ சேர்த்த கலர் இப்போ தான் வருது. தெரியுதா? ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஆடிங் சுகர். 1 cup ரவைக்கு 2 cups ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? உங்களோட இனிப்புக்கு தகுந்த வாக்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இது அப்படியே இலக்கிக்கிட்டே வரும் சீனி சேர்த்த உடனே. சீனி ஆட் பண்ண பிறகு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கேசரி பார்த்தீங்களா, நல்ல ஒரு மஞ்சள் கலர் வந்துருச்சு. சீனி போட்டனால அந்த இலகி வந்திருக்கு. இனி இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். அப்புறம் நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டுடலாம். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டுக்கலாம். சூப்பரான கேசரி தயார். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபர்தராக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணப்படுது. ஸோ ஓரளவுக்கு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இன்னும் பேக்கிங் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நியர்பை ஏரியாவில் கொடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அன்பின் விருந்து இன்றைக்கி முடிஞ்சுது. ஸோ நீங்களும் வாங்க, நம்மளும் சேர்ந்தே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.